ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் சூஸ் பண்ணலாமா இல்லை பார்ட்னர்ஷிப் சூஸ் பண்ணலாமா கன்ஃபியூஷன் இருக்குங்க. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸை நான் குயிக்காக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபிலிமோட அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிடுங்க. இதை செட்டப் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி இந்த டைப் ஆஃப் கம்பெனி செட்டப் பண்ணுறது. அண்ட் ட்ராபேக் என்னன்னா இன்கேஸ் உங்கள் கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் லாஸை டேலி பண்ணுறது உங்களோட பர்சனல் அசெட்டில் வந்து டேலி பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப் வந்து அந்த அதில் நம்ம ப்ரைவேட் லிமிடெடில் பார்த்தோம்னா உங்களோட பர்சனல் அசெட்ஸ் எல்லாமே ப்ரொடெக்டடாக இருக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் லாஸ் வந்துச்சுனாலும் உங்களோட பர்சனல் அசெட்ஸ் எதுவுமே போகாது. உங்களோட கம்பெனி அசெட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து போகும். பட் இதோட ட்ராபேக் என்னன்னா இந்த ப்ரைவேட் லிமிடெட் செட்டப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் அண்ட் பேப்பர் ஒர்க் இருக்குது. ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. கவர்மெண்ட் சொல்லக்கூடிய நிறைய ஃபார்ம்ஸ் அண்ட் நிறைய இதை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நிறைய வந்து பேப்பர் ஒர்க் இந்த ப்ரைவேட் லிமிடெடில் வரும். ஓகே, ஸோ எது ரெண்டுத்துக்கும் பெஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும்னா பார்ட்னர்ஷிப் போங்க. இல்லை எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன்